ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நிறைய தான தர்மம் செய்யுங்கள். வாழ்வில் வரும் துன்பம், கஷ்டம் இதற்கெல்லாம் கலங்காதீர்கள். உங்கள் கூடவே நான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதீர்கள். அம்மாவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதற்கும் கோபப்படாதீர்கள். பொறுமையாக இருங்கள். பொறாமைதான் உங்கள் முதல் எதிரி. எதற்காகவும் பொறாமைப்படாதீர்கள். நீங்கள் எப்போதும் செவ்வாடியிலேயே இருக்க வேண்டும். அம்மாவை நினைத்து தொண்டு செய்ய வேண்டும். தொண்டுதான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். உங்கள் குழந்தைகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்களின் படிப்பு, திருமணம், குழந்தை பேறு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லோரையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுமாறு எடுத்துச் சொல்லுங்கள். குறைந்தது 4 பேருக்காவது அம்மாவை பற்றி எடுத்துக் கூறி மருவத்தூருக்கு அழைத்து வந்து அம்மாவின் வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுங்கள். நீ பிறருக்கு தீங்கு நினைத்தால் தனக்கும் தீங்கு நடக்கும் என்பதை நினைத்துக்கொள். நீ எங்கே போனாலும் அம்மா அருள் வேண்டும், தெய்வ அருள் வேண்டும் என்று வேண்டி வாழ கற்றுக்கொள் மகளே. வேள்வி முறைகளை கற்றுக்கொள். வேள்வியில் கலந்து கொள். வருடத்திற்கு ஒரு முறையாவது வீட்டில் குடும்ப நல வேள்வி செய் மகளே. அதுவே உன்னை தீய சக்திகளில் இருந்தும் காக்கும், தீய எண்ணங்களில் இருந்தும் காக்கும். மனதை நிதானமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் வைத்துக்கொள் மகளே.